ஜீவசகாப்தன், நான் உங்களிடமிருந்தே தொடங்கணும். நம்ம கொடுத்த பட்டியல், இந்த பட்டியலை தாண்டியும் கூட இருக்கலாம். இதில் குறிப்பாக அன்புமணி அவங்க, பிரேமலதா, அண்ணாமலை, இது கூட்டணி கணக்கோடு பார்க்க வேண்டியது. கட்சிக்குள்ளேயும் நிறைய பட்டியல், இப்போ செம்மலை, ஜெயக்குமார், விந்தியா, இன்பதுரை, ராஜா, இந்த ஒரு பட்டியலும் இருக்கிறது. இந்த அரசியல் கணக்கு, கட்சிக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி காய்களை நகர்த்துவாங்க இபிஎஸ்? இதில் முதன்மையாக பார்க்கறது, எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய வெற்றிக்கு, அதிமுகவின் வெற்றி இல்லை, நான் சரியாக வார்த்தையை சொல்கிறேன், அவருடைய வெற்றிக்கும் இருத்தலுக்கும் தேவைப்படுகிற கட்சி பாமக தான். அவருக்கு குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அவருக்கு தேவைப்படுகிற கட்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாமக தான். ஏன்னா அந்த எடப்பாடி, கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி, பாலக்கோடு, இங்கெல்லாம் அதிமுக பாமக ரெண்டுமே ஜெல்லாகிற இடங்கள். ரெண்டுமே ஒரு கூட்டணின்னு வந்தால் அந்த இடத்துலலாம் அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா பாமக திருச்செந்தூரில் ஜெல்லாகாது, தஞ்சாவூரில் ஜெல்லாகாது. ஸோ அவங்களுக்கு அந்த கூட்டணி தேவைங்கிறப்ப அங்கே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் பாமக, அதிமுக ரெண்டுமே செல்வாக்காக இருக்குது. சமூகம்னு பார்த்தாலுமே வன்னியர் சமூகம், கவுண்டர் சமூகம் ரெண்டும் திரளாக இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடியின் வெற்றிக்கு இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு அப்படிங்கிறப்ப பாமக அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. கடந்த முறை அவருடைய ஆட்சியை காப்பாற்றினதும் பாமகவோட அவங்க வச்ச கூட்டணி தான். அந்த 22 இடைத்தேர்தல் வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற இடங்கள்ல பாமக முக்கியமான அந்த கூட்டணி. ஆமாம், அது பாமக தான். அது எடப்பாடி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாமக தான் அவங்களுக்கு இது வர சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் தான். திமுகவுக்கு எப்படியோ அதிமுக பொறுத்தவரை முழுக்க முழுக்க வர சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம் தான் மாநிலங்களவை தேர்தல். கண்டிப்பா அதற்கான விஷயம்தான் அது. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் இதுல அவர் பேரங்களை பேசணும், கொடுக்குறேன், கொடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்தையும் அவர் இப்பயே பேசி ஆகணும். ஸோ அந்த வகையில் பாமக அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தேவையான ஒன்று. தேமுதிக இருந்தால் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதிமுகவுக்கு கொஞ்சம் தேவையான ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை அதிமுக தேமுதிக இந்த மக்களவையில் அவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலுமே விருதுநகர் மக்களவை தொகுதியில் அருப்புக்கோட்டை, திருச்சுழி, நரிக்குடி, திருமங்கலம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளாக பார்த்தீங்கன்னா மக்களவையில் நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் அந்த அதிமுக தேமுதிக ஜெல்லாகி ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு அமைந்தது. அப்போ தேமுதிக அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பரவலாக அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பாமகங்கிறது எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு. தேமுதிகவும் ஓரளவுக்கு அவங்க சேரும்போது இப்போதைக்கு அதிமுகவின் நிலைக்கு தேமுதிக சேருவதும் அவங்களுக்கு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். ஏன்னா அது கடந்த முறை நிறுவனமே ஆயிருக்கு, தேமுதிகவும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன ஆகுங்கிறது. ஆனால் தேமுதிகவினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, அது தொடங்கும் போது இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மாறிடுச்சு. ஒரு மிகப்பெரிய வட தமிழக கட்சியாக இருந்தது. அது தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் வட தமிழகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அந்த இதை ரொம்ப கள்ளக்குறிச்சியில போகிற அளவு இருந்தாலுமே பெரிய அளவில் அதை இழந்துருச்சு. அது இந்த விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது இழந்ததுனால அவங்க விஜய் கண்டஸ்டே பண்ணலையே. இல்லை, கொஞ்சம் அந்த கூட்டம்லாம் போயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விஜய் பெரிய செல்வா கூட இருக்காரு நான் சொல்லலை, அந்த மாதிரி கருத்தை நான் பதிவு செய்யல. அதற்கு முன்னாடியே அது இழந்திருக்கு. 2 சாய்ஸ் அப்படின்றதுல இன்னொன்று பிரேமலதா அவர்கள் திரும்பவும் சொல்றது, இப்போ இன்றைக்கே சொல்லியிருக்காங்க, பொறுமை கடலினும் பெரிது, எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க கொடுக்கல, எடப்பாடி இல்லைன்னு சொல்றாரு. அதை பிரேமலதா மட்டும் தானே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி முன்னோட்டம்னு சொல்ற மாதிரி இப்ப பிரேமலதா அவர்களுக்கு இந்த முறை இல்ல அப்படின்னா தேமுதிக கூட்டணியில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகவுக்கு போறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுவாங்க. அவங்க இப்பவுமே 2 கட்சியும் முயற்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இப்ப சமீப காலமா திமுகவை கண்டித்து பிரேமலதா பேசிய ஒரு அறிக்கையை நீங்க காமிங்க, பெரிய லெவலில் கண்டனம்ங்கிற மாதிரி. பாஜகவை ஒன்றிய அரசை தீவிரமா எதிர்த்து அவங்க அறிக்கை விட்டதா நான் பார்த்ததில்லை. அதே சமயம் மாநில அரசை விமர்சிச்சோ பேசியோ கண்டனம் தெரிவிச்சோ நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திமுகவுக்கு சாஃப்டா தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கணக்குல வச்சுதான் அப்படின்றது. கண்டிப்பா அன்புமணி அவர்களை நீங்க சொன்ன மாதிரி பாஜக தரப்புல பேசுறப்ப அண்ணாமலை அவர்களும் பட்டியலில் இருக்கிறாங்க அப்படின்றது. இதுல இன்னொன்று குறிப்பாக ஓபிஎஸ் அந்த அதிருப்தி எம்எல்ஏ கண்டது கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கட்சி நீக்கம் செய்யப்படலை, அதனால கொறடா உத்தரவு அவருக்கு இருக்கும். மீதி 3 பேர் ஓட்டு தேவைப்படும். யாரை நிறுத்தி அந்த 3 பேர் ஓட்ட வாங்குறது? ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாமகவினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜகவின் 4, இது எல்லாம் சேர்த்துதான் 2. இது எல்லாம் சேர்த்துதான் 2 உறுதியாகும். ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களை இந்த இடத்துல நம்ம சாதாரணமா இட போட்டு விட முடியாது. அவங்க ஓரளவுக்கு பாஜகன்னா இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? திரு அண்ணாமலை அப்படின்னா பாஜகனா இணக்கமா போகுங்கிறத விட பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தா ஓபிஎஸ் ஆட்களும் கேட்டுக்குவாங்க, இபிஎஸ்சியும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓபிஎஸ்ங்கிறது பாஜக அழுத்தம் கொடுக்க ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு இடம், என்ட்ரியா தான் நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்களுக்கு அப்ப வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு எடுக்கலாமா?
அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது இந்த நேரத்துல பாஜகவும் அதை பெருசா அந்த இடத்துல விரும்புவாங்களான்னு எனக்கு தெரியல. என்னை கேட்டா இப்போதைக்கு நான் சொன்ன ரெண்டு அது நுட்பமான பார்வை. எடப்பாடிக்கு டைரக்டா பொலிட்டிக்கலுக்கு வந்து உதவக்கூடியது வந்து பாமக. ஓகே. ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கு கொஞ்சம் உதவக்கூடியது தேமுதிக. இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த இருக்கிறது 2 சீட்டு தான். இதுல தேமுதிக கட்சிக்குள்ள கொடுக்கணும், பாமக கொடுக்கணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்து எடப்பாடிக்கு வந்து இதுல பெரிய லெவல்ல இருக்கு. பெரிய அளவுல காய்களை நகர்த்தணும், செய்ய வேண்டிய அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு. ஓகே. பாமகவையும் அப்பீஸ் பண்ணணும், தேமுதிகவையும் ரொம்ப பகிர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கு. தேமுதிக ஒரு 10 சீட்டு தானே மாதிரி போனாங்கன்னா அதுவும் அதிமுக வந்து மிகப்பெரிய இன்னொன்று இருக்கிறது. இப்ப இது வந்து வெளியில கூட்டணி கணக்கு, உள்ளுக்குள்ள பலருக்குமே வந்து அதிருப்தி இருக்கு. அதிருப்தின்ற நான் என்ன பொருள்பட சொல்றேன்னா எதிர்பார்ப்புகள்னு கூட வைக்கலாம். இப்ப ஜெயக்குமார் அவர்கள் எதிர்பார்த்து வெளிப்படையா சொன்னார், பாஜகனாலதான் நான் இழந்தேன் அப்படின்றது. கடந்த முறையும் ஜெயக்குமார் அவர்கள் பேர் அடிபட்டுச்சு. செம்மலை அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க, ராஜ் சத்யன் இருக்காங்க, இன்பதுரை பெயர் இருக்கு. விந்தியா அவர்கள் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம கட்சிக்காகவே இருந்துட்டு இருக்காங்கன்னா இதையும் அவர் சமாளிக்கணும்ல. யார் அந்த ஒருத்தர் அப்படின்றதும் பெருசு இல்லை. என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஜெயக்குமார் அதற்கு தகுதியானவர் என்பதே என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவின் முகமாக இருந்தவர் வந்து ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் போன்றோரை அனுப்புவது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் தான். ஒருவேளை கட்சிக்குள்ள ஒருத்தர் அனுப்பும் போது அவங்க ஜெயக்குமார் பிளேம். ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சு மக்களை சந்திக்க முடியாதுங்கிறது ஒரு மனுஷன் 100% விழுக்காடு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இதை நான் சொல்லல, அவரே சொன்னது. நானும் என் பையனும் இதாலேயே தோத்தோங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கானவர் ஜெயக்குமார். ராயபுரத்துல அவரு, சேகர் பாபு, மதுசூதனன், பாலகங்காலாம் அந்த அளவுக்கு லோக்கல்ல செல்வாக்கானவங்க. இந்த இடம் சொல்றீங்க. இப்ப ராஜ் சத்யன் அப்படின்றது தென் மாவட்டத்துல இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிற போது அவங்க தான் நிக்கிறாங்க இபிஎஸ் அப்படின்றது. நீ அந்த இடத்தையும் அவரு அப்ப அதுவும் முக்கியமான நபர் தான். ஆனா ராஜ் சத்யனோட ஜெயக்குமார் வந்து இன்னும் பிரபலமானவர்ங்கிற விஷயத்தையும் அந்த பார்வையில ராஜ் சத்யனுக்கும் ரொம்ப முக்கியமானவர் தான். ஆனா ஜெயக்குமார் வந்து இனி நேரில் பாஜக எதிர்ப்பு முகமாவும் இருந்துட்டாரு. பாஜகவால தான் எனக்கு நடந்துச்சுன்னு சிவி சண்முகம் பொன்னையன் ரேஞ்சுக்கு ஜெயக்குமாரும் சொல்லிட்டார். சோ அவரை நீங்க ராஜ்யசபாக்கு அனுப்புறது ஒரு சேஃப்டியான விஷயமாவும் இருக்கும். சரி.